நொச்சிக்குளம் ஊராட்சியில் ரூபாய் 93 லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஊராட்சி தலைவர் BSR ஜெகதீஷ் துவக்கி வைத்தார். பாளை நொச்சிக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நெல்லை மாவட்ட ஊராட்சி நிதியிலிருந்து ரூபாய் 93 லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் துவக்க விழா நடைபெற்றது. தெற்கு வெட்டியபந்தில் ரூபாய் 7 லட்சம் செலவில் நூலகம் கட்டிடம் திறக்கப்பட்டது. வடக்கு வெட்டியபந்தி சிங் நகரில் ரூபாய் 7 லட்சத்தில் பயணிகள் நிழற்கூடை, ரூபாய் 25 லட்சத்தில் தார் சாலை பணிகள், கோதா நகரில் ரூபாய் 7 லட்சத்தில் நூலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டுதல், கிருஷ்ணாபுரத்தில் ரூபாய் 12 லட்சத்தில் நன்மை கூடம் மற்றும் எரியூட்டுதல் நிலையம், கிருஷ்ணாபுரம் ஜான் டிவைன் சிட்டியில் ரூபாய் 25 லட்சத்தில் தார் சாலை, நொச்சிக்குளம் 1வது வார்டு சமுதாய நலக்கூடத்தில் ரூபாய் 5 லட்சத்தில் சமையலறை அமைத்தல் மற்றும் மரவர் தெரு சமுதாய நலக்கூடத்தில் ரூபாய் 5 லட்சத்தில் சமையலறை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஊராட்சி தலைவர் BSR ஜெகதீஷ் தலைமை வகித்து பணிகளை துவக்கி வைத்தார். பாளை தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் யூனியன் சேர்மனுமான KS தங்கபாண்டியன், மாவட்ட ஊராட்சி உதவி செயலாளர் விஷாலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 2வது வார்டு மாவட்ட கவுன்சிலர் கனகராஜ் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பாளை மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் போர்வேல் கணேசன், துணை செயலாளர் கீழப்பாட்டம் செல்லதுரை, பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் இசக்கிப்பாண்டி, மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கர், அருண் தவசு, மகேஷ், கிருஷ்ணவேணி, சாலமன் டேவிட், நொச்சிக்குளம் ஊராட்சி தலைவர் வேலம்மாள் ஸ்ரீனிவாசன், துணைத் தலைவர் அமராவதி கண்ணன், காஞ்சாபுரம் ஊராட்சி தலைவர் வேல்துரை, ஒன்றிய கவுன்சிலர் ராமலட்சுமி முருகன், வார்டு உறுப்பினர் குமார் மற்றும் KSA கருணாகரன், கிளை செயலாளர்கள் மணக்காடு மணி, கிருஷ்ணாபுரம் பொன்ராஜ், பாளை PTO பொன்ராஜ், KTC B காலனி குடியிருப்போர் சங்க தலைவர் முருகேசன், துணைத் தலைவர் ராபர்ட் மற்றும் பண்டாரம், கீழப்பாட்டம் தளவாய், பேச்சி, தாமஸ், அழகுராஜ், உச்சினி மாகாளி, சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.